இந்த பகுதியில் நாம் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போதுமா? பரஸ்பரம் நம்பிக்கையும் மரியாதையும் இல்லாவிட்டால் குடும்பம் அப்படித்தான் இருக்கும். ஸ்ருதி பேதம். ப்ளீஸ் சப்போர்ட், சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ. பகுதி 5. அவள் வெகு நேரம் கழித்து முன்பக்கம் வந்தாள். சாப்பிட வருகிறீர்களா என்று அழைத்தாள். என்ன சமையல்? வெறும் இட்லியும் வெங்காய சாம்பாரும் தான் என்றாள் சரோஜா கணவனின் கலத்தை வைத்துக் கொண்டே. ராமலிங்கம் மௌனமாக வந்து உட்கார்ந்து இட்லியை உண்ண ஆரம்பித்தார். சரோஜா அவரையே பார்த்து கொண்டு நின்றாள். அவர் ஓர் இட்லியை பீய்த்தார், சாம்பாரில் தோய்த்தார், வாயில் போட்டுக் கொண்டார். மீண்டும் சாம்பார் வேண்டும் என்பதற்கு கூட பேசவில்லை. விரலால் சமிக்ஞை காட்டினார். சரோஜா தயக்கத்துடனே சாம்பாரை விட்டுவிட்டு கவலையுடன் தன் கணவனின் முகத்தை ஆராய்ந்தாள். எப்படி இருக்கிறது? ஒன்றுமே சொல்லாமல் சாப்பிடுகிறீர்களே என்று கேட்டுவிட்டாள் அவள். ஒன்றுமில்லை, அந்த சண்முகத்தின் குடும்பத்தை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருந்தேன். பூஜை வேளையில் கரடி புகுந்தது போல அந்த யோஜனை எங்கே வந்து குறுக்கிட்டது? உண்கிற ருச்சி கூட கெட்டுவிட அவள் உறுத்தி வந்து சேர்ந்தாள் எனக்கு என்று அழுத்துக் கொண்டாள் சரோஜா. பார்த்தாயா, நீ இப்படி பேசலாமா? நாம் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போதுமா? அதற்கு நாம் என்ன செய்வது? ஒரு வழிக்கும் அவர்கள் வரமாட்டார்கள். பரஸ்பரம் நம்பிக்கையும் மரியாதையும் இல்லாவிட்டால் குடும்பம் அப்படித்தான் இருக்கும். இன்றைக்கு அந்த பையன் கேட்டான் என்கிறீர்களே, இனிமேலாவது அவர்களுக்கு விழிப்பு வரட்டுமே என்றாள் சரோஜா. இதற்கெல்லாம் விழிப்பு வந்துவிடாது. ஏதாவது உள்ளத்தை உலுக்கும்படி சம்பவம் நேர்ந்தால் அவர்கள் மனம் திருந்தலாம். எனக்கு நம்பிக்கை இல்லை. முன்னே ஒரு தரம் உங்களுக்கு நினைவில்லையா? நாம் எல்லோரும் கிரிக்கெட் பார்க்க போனோமே, அவள் வரவில்லை. அவர் மட்டும் விஜயகுமாரனை அழைத்து வந்தார். கிளம்பும் போதே அவளுக்கு இஷ்டமில்லை. அப்படியும் பையனின் ஆர்வத்தை உத்தேசித்து அழைத்து வந்தார். ஆமாம், அது கூட பையனை உத்தேசித்து என்று கூட சொல்ல மாட்டேன். நம்மோடு இன்னும் 4-5 பேர்கள் இருந்தார்கள். அவர்கள் எதிரே அவள் சச்சரவு செய்தது அவனுக்கு பிடிக்கவில்லை. பிடிவாதமாக அழைத்து வந்தான். கடைசியில் மழையில் நனைந்து அந்த குழந்தைக்கு காய்ச்சல் வந்ததல்லவா என்றார் ராமலிங்கம். அதைத்தான் சொல்ல வந்தேன். அதைவிட நெஞ்சை உருக்கும் கட்டம் எது? அந்த பையன் நிமோனியா ஜுரத்துடன் படுத்துவிட்டான். பிழைத்ததே புனர்ஜென்மம். ஆனால் அந்த நெருக்கடியில் இருவரும் ஒன்று சேராமல் எட்ட பிரிந்து கொண்டே போனார்களே தவிர, அவரோ புறப்படும் போது அவள் மனமில்லாமல் அபசகுனமாக பேசினதால் தான் குழந்தை படுத்து விட்டான், தாயின் சாபம் என்றெல்லாம் இசைந்து கொண்டிருந்தார். அந்த தடவை அவன் பிழைத்திராவிட்டால் விஜயா சாகும் வரை அவள் மீது கொலை குற்றம் சாற்றியிருப்பார் அவர். அவளோ தான் எவ்வளவு முன்ஜாக்கிரதையாக கூறியும் கேளாமல் அவர் அழைத்து போனதால் தான் விபரீதம் வந்தது. அவன் அன்று மழையில் நனைந்து படுக்க வேண்டும் என்றே அவர் பிடிவாதம் பிடித்தார். தன் மீது பழிவாங்க கருதினார் என்றெல்லாம் கூப்பாடு போட்டாள். நான் கடவுளை நினைத்து வேண்டின அளவு அவர்கள் பிரார்த்தனை செய்யவில்லை. எப்படியோ பிள்ளை பிழைத்தான் என்றாள் சரோஜா. ராமலிங்கம் அப்படியே யோஜனையில் ஆழ்ந்து உட்கார்ந்திருந்தார். நீங்கள் என்ன இப்படி கல்லாக சமைந்து போகிறீர்கள் என்று கேட்டாள் மனைவி. இல்லை, உன்னை பற்றித்தான் நினைத்துக் கொண்டிருந்தேன். அட, அது என்ன என்று கேலியாக கேட்டாள் சரோஜா. நம் வாழ்க்கையில் வந்த கஷ்டத்தை விடவா? நீ எத்தனை தடவை சொல்லியும் கேட்காமல் விளையாடி தோட்டத்து தண்ணீர் தொட்டியில் குழந்தை பானுவை பறிகொடுத்து விட்டேனே, அப்போது கூட நீ ஒன்றுமே சொல்லவில்லையே. சரோஜாவின் கண்களில் குபு குபுவென்று நீர் சுரந்து விட்டது. கணவன் குறிப்பிட்ட அந்த நிகழ்ச்சி அவள் நினைவிற்கு வந்தது. அடுத்த பகுதியில்